முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பா என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி அதிகபட்ச உச்ச பலனை நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு 2024 மார்ச் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு, யார் இந்த மேஷ ராசிக்கார்? எதிலும் முதன்மையாகவும் சாதனை செய்து முதல் இடத்திலே இருந்து இவர்கள் தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வார். வீரமும் துணிச்சலும் தைரியமும் அதிகமுள்ள மேஷ ராசிக்காரர்களுக்கு உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? அஸ்வினி 1, 2, 3, 4, பரணி 1, 2, 3, 4, கிருத்திகை 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் இந்த மேஷ ராசிக்கார். இவர்களுடைய கிரக நிலை மார்ச் மாசத்திலே எப்படி இருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு பிறகு கிரக மாற்றங்களையும் பார்த்து பலாபலனை நாம் பார்க்க இருக்கின்றோம். ராசியிலே குரு, ரணம் ருணம் ரோகம் என்று சொல்லப்படுகின்ற கன்னியிலே கேது, அது 6வது இடம். கலஸ்தர ஸ்தானத்திலே அதாவது 7வது இடத்திலே துலாமிலே சந்திரன். தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்திலே செவ்வாய் சுக்கிரன். லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திலே சூரியன் புதன் சனி. அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 12வது இடத்திலே ராகு என்ற கிரக நிலைகள் உள்ளன. மார்ச் மாதத்திலே மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பெறுகின்ற கிரக மாற்றங்கள் என்னென்ன? 14/3/2024 அன்று செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்தில் இருந்து லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திற்கு மாறி 13/3/2024 அன்று சூரிய பகவான் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார். 8/3/2024 அன்று சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து அதாவது மகரத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். 2/3/2024 அன்று புதன் பகவான் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு அதாவது மீனத்திற்கு மாறுகிறார். இதனால் இந்த மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும்? செலவுகள் கூடும். வாகனங்களால் செலவு உண்டாகும். மனதில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். நெருக்கடியான சந்தர்ப்பத்திலே உதவிகள் கிடைப்பது கடினமாக இருக்கும். எந்த காரியங்களில் ஈடுபட்டாலும் மன தடுமாற்றம் இல்லாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் சென்று வர வேண்டியது இருக்கும். வியாபார தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திப்பார். குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகலாம். கவனம் தேவை. மார்ச் மாதத்திலே மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய குடும்பத்திலே வாக்குவாதத்தையும் கோபத்தையும் தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்ல. பிள்ளைகள் நலனிலே அக்கறை தேவை. விருந்தினர்கள் வந்து செல்வார்கள். பெண்களுக்கு மனத்தடுமாற்றம் இல்லாமல் எதையும் செய்வது நல்லது. தேவையான உதவிகள் கிடைப்பது தாமதப்படும். வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம். மேஷ ராசியை சார்ந்த மாணவர்கள் பாடங்கள் படிப்பதில் மனதில் மகிழ்ச்சியை உண்டாக்கும். தேர்வில் அதிக மதிப்பெண்கள் குறிக்கோளுடன் செயல்படுவீர். மேஷ ராசியை சார்ந்த கலைத்துறையினருக்கு இந்த மார்ச் மாதத்திலே பணவரவு ஏற்ற இறக்கமாக எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசிப்பது நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க தூண்டும். அரசியல் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாகும். எடுத்திருக்கும் அரசாங்க வேலைகள் மூலம் நன்மைகள் உண்டாகும். மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மார்ச்
மாதம் கடன் பிரச்சனைகள் தொல்லை தராமல் இருக்கும். எதிர்பார்த்த பண வசதி கிடைக்கும். உங்கள் செயலுக்கு இருந்த எதிர்ப்புகள் நீங்கும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான போக்கு காணப்படும். மேஷ ராசியை சேர்ந்த பரணி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கும். எதிர்பார்த்த வரத்து இருந்தாலும் வியாபாரங்கள் தொடர்பான செலவுகள் கூடும். போட்டிகள் தொல்லைகள் தராமல் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணிசுமை குறைந்து காணப்படுவார். மேஷ ராசியை சேர்ந்த கார்த்திகை 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் வேலையிலே திறமைக்கு பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோய் நீங்கும். அவர்களது நலனிலே அக்கறை காட்டுவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம். மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய பரிகாரம், முருகனுக்கு அரளி பூ சாட்டி அர்ச்சனை செய்து வணங்கி வர மன கவலைகள் தீரும். வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். அதர்த்தமான கிழமைகள் ஞாயிறு புதன். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 3, 4, அடுத்தது மார்ச் 30, 31 ஆகும். அன்பர்கள் நினைவிலே நிறுத்த வேண்டும். அதர்ஷ்ட தினங்கள் 22, 23, 24 ஆகும். அதர்ஷ்ட திக்கு கிழக்கு. அதர்ஷ்ட வண்ணம் சிகப்பு. அதர்ஷ்ட எண்கள் 3, 6, 9 ஆகும். ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு, யார் இந்த ரிஷப ராசிக்காரர்? காந்த சக்தியை உடையவர்கள், சாந்த தன்மையை உடையவர்கள், காரியத்தை கவர்ச்சியாக பேசி நடத்துகின்ற வல்லமை உடையவர். இதிலே அடங்கிய 9 வாதங்கள் என்னென்ன என்று பார்க்கும் பொழுது, கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி 1, 2, 3, 4, மிருகசீரிடம் 1, 2 என்ற 9 பாதங்களை உள்ளடங்கியதுதான் ரிஷபராசி. இவர்களுடைய மார்ச் மாத கிரக நிலைகளை இப்பொழுது பார்க்கலாம். பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கன்னியிலே கேது, ரணம் ருணம் ரோகம் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்தானத்திலே சந்திரன், அதாவது துலாமிலே. பாக்கிய ஸ்தானத்தில் செவ்வாய், மகரம் என்று அழைக்கப்படுகின்ற இடத்திலே செவ்வாய் சஞ்சாரம். சுக்கிரனும் உடன் இருக்கின்றார். தொழில் ஸ்தானத்திலே, அதாவது கும்பத்திலே சூரியன், புதன், சனி. லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திலே ராகு. அயன சயன போகம் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்தானத்தில், அதாவது மேஷத்திலே குரு. இப்பொழுது இந்த மார்ச் மாதத்திலே ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிரக மாற்றங்கள் எப்படி? 14/3/2024 அன்று செவ்வாய் பகவான் பாக்கிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்தில் இருந்து தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திற்கு மாறுகிறார். 13/3/2024 அன்று சூரிய பகவான் தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார். 8/3/2024 அன்று சுக்கிர பகவான் பாக்கிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்தில் இருந்து தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திற்கு மாறுகிறார். 2/3/2024 அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த கும்பத்தில் இருந்து லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார். மார்ச் மாதத்திலே ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு பலாபலன்களை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம். இந்த மாதம் கௌரவ பிரச்சனை உண்டாகும். நீங்கள் நல்லதாக பேசினால் எதிரில் உள்ளவர்கள்
அதை தவறான கண்ணோட்டத்துடன் பார்ப்பார்கள். மற்றவர்களின் செயல்களால் மன அமைதி கெடவும் வாய்ப்பு உண்டு. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை தீரும். தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல்கள் உண்டாகும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதிலே தாமதம் நீங்கும். பண வரத்து திருப்தியை தரும். நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள பொருட்கள் விற்பனையாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் சொல்லியபடி நடப்பது நன்மையை தரும். சிலர் புதிய வேலைக்கு செல்வார்கள். அது கிடைப்பது சற்று தாமதமாகலாம். பொறுமை தேவை. மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் மனைவி குழந்தைகளோடு மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் நண்பர்கள் உதவ முன் வந்தாலும் உதவி தாமதமாக கிடைக்கும். சகோதரர்களால் மன வருத்தம் உண்டாகும்படியான சம்பவங்கள் நேரலாம். கவனம். ரிஷப ராசியை சார்ந்த பெண்களுக்கு எந்த ஒரு செயலையும் செய்யும் முன்பு அதிலே இருக்கும் நல்லதை கெட்டதை ஆராய்ந்து பார்த்த பிறகு அதிலே ஈடுபடுவது நல்லது. பணவரத்து திருப்தி தரும். ரிஷப ராசியை சார்ந்த மாணவர்களுக்கு கவன தடுமாற்றம் இல்லாமல் பாடங்களை படிப்பது நன்மை தரும். சக மாணவர்களிடம் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு மார்ச் மாதத்திலே கலைத்துறையினருக்கு அனைத்து விதமான நிலைகளின் நன்மைகளை பெறுவீர்கள். எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் வந்து சேரும். புது தெம்போடு பணியாற்றுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இது பொன்னான காலகட்டம். நற்செயல்கள் செய்து அனைவருடைய பாராட்டுகளை பெறுவீர்கள். அரசு வேலைகள் செய்யும் போது கவனம் தேவை. ரிஷபராசியை சார்ந்த சேர்ந்த கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள் இந்த மார்ச் மாதத்திலே அவர்களுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும்? இந்த மாதம் பிள்ளைகளிடம் கவனமாக எதையும் எடுத்து சொல்வது நல்லது. பூர்வீக சொத்துக்களிலே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். உங்களது காரியங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். பணவரத்து திருப்தியை தரும். மனக்குழப்பத்தை நீக்கும். ரிஷபராசியை சார்ந்த சேர்ந்த ரோகிணி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் காரியங்களை சாதிப்பீர்கள். மாணவர்கள் பாடங்கள் படிக்க வேண்டுமே என்ற கவலை குறையும். சக மாணவர்களிடம் ஒத்துழைப்பு கிடைக்கும். சாமர்த்தியமாக பேசி காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். ரிஷபராசியை சார்ந்த சேர்ந்த மிருகசீரிடம் 1, 2 பாதங்களை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி? இந்த மாதம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் மகிழ்ச்சிகரமாக இருப்பார்கள். கடந்த காலங்களிலே இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும். எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் சுறுசுறுப்பாக ஈடுபட்டு வெற்றி மேல் வெற்றியை பெறுவீர்கள். ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகாரங்கள் என்னென்ன? வெள்ளிக்கிழமைகளிலே நவ கிரகத்திலே சுக்கிரனுக்கு தீபம் ஏற்றி பூஜை செய்ய பணவரத்து கூடும். குடும்பத்திலே மகிழ்ச்சி தாண்டவமாடும். அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள், வியாழன். ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 5, 6 என்பதை அன்பர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அதிர்ஷ்ட தினங்கள் 25, 26. அதிர்ஷ்ட திக்கு தெற்கு. அதிர்ஷ்ட வண்ணம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 6, 5, 1 ஆகும். இந்த மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மார்ச் மாதத்திலே கிரக நிலைகளை முதலிலே பார்க்கலாம். சுகஸ்தானத்திலே கேது, அதாவது கன்னியிலே கேது. பஞ்சமஸ்தானத்திலே சந்திரன். துலாமிலே சந்திரன். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன், அதாவது மகரத்திலே. பாக்கியஸ்தானத்திலே சூரியன், புதன், சனி. தொழில் ஸ்தானம் என்று வர்ணிக்கப்படுகின்ற மீனத்திலே ராகு. லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற இடத்திலே இருப்பவர் குரு. இவ்விதமாக மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு கிரக சஞ்சார நிலைகள் உள்ளன. இப்பொழுது கிரக மாற்றங்களை பார்ப்போம். 14/3/2024 அன்று செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்தில் இருந்து பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திற்கு மாறினார்.
13/3/2024 அன்று சூரிய பகவான் பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார். 8/3/2024 அன்று சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்தில் இருந்து பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திற்கு மாறுகிறார். 2/3/2024 அன்று புதன் பகவான் பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார். இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த மாதம் பணவரத்து அதிகரிக்கும். அறிவு திறமை வெளிப்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகும். அடுத்தவர்களின் குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாம். கவனம் தேவை. அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். சாமர்த்தியமாக வாடிக்கையாளர்களுடன் பேசி அவர்களை தக்க வைத்துக் கொள்வது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்காலம் பற்றிய திட்டங்கள் வகுப்பார்கள். பண வரத்தும் இருக்கும். மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு இடையே இந்த மார்ச் மாதத்திலே இருந்த மன வருத்தம் குறை. குடும்பத்தில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். பிள்ளைகள் மீது கவனம் தேவை. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு வாகனங்களால் செலவு இருக்கும். குடும்ப உறுப்பினர் உடல்நிலையிலே கவனம் தேவைப்படுகிறது. குறிப்பாக மிதுன ராசியை சேர்ந்த பெண்கள் மற்றவர்களுடைய உதவியுடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரும். சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. மாணவர்களுக்கு சக மாணவர்கள் நண்பரிடம் அதிகம் பேசி பழகுவதை தவிர்ப்பது நல்லது. பாடங்களிலே கூடுதல் கவனத்துடன் படிப்பது நன்மை தரும். மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கலைத்துறையினருக்கு கவனம் தேவை. குறிப்பாக ஆண்கள் பெண்களிடம் அல்லது பெண்கள் ஆண்களிடம் பழகும் போது எச்சரிக்கை அவசியம். எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையும் செய்வது நல்லது. கடன் கொடுப்பது, பைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. அரசியல் துறையினருக்கு புது ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும். எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம். வியாபாரம் பெருகும். போட்டியாளர்கள் விலகிச் செல்வார். மிதுன ராசியை சேர்ந்த மிருக சீரிட 3-4 பாதங்களை உடையவர்கள் இந்த மாதம் நீண்ட தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நன்மையாக இருக்கும். கூர்மையான மதிநுட்பத்தால் எந்த பிரச்சனையும் எளிதாக தீர்த்து விடுவீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த தகராறுகள் நல்ல முடிவுக்கு வரும். மிதுன ராசியை சேர்ந்த திருவாதிரை நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். பார்ட்னருடைய ஒத்துழைப்பு வியாபாரத்தை விரிவாக்க செய்ய முற்படுவீர்கள். கடிதம் மூலம் வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். கஷ்டங்கள் குறையும். மிதுன ராசியை சேர்ந்த புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை உடையவர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த வேலை எப்பாடுபட்டாவது செய்து விடுவீர்கள். புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்கள் சாதகமான பலன் தரும். மாணவர்களுக்கு கல்வியிலே வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும். மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு தெய்வீக பரிகாரங்கள் என்னென்ன இந்த மார்ச் மாதத்திலே கடைபிடிக்க வேண்டும். சனிக்கிழமைகளிலே விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்து வெங்கடேச பெருமானை வணங்க பிரச்சனைகள் தீரும். பண கஷ்டம் தீரும். அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, வேள். மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 7, 8 என்பதை அன்பர்கள் கவனத்தில் நிறுத்த வேண்டும். இவர்களுக்கு அதிர்ஷ்ட தினங்களாக கொடுக்கப்படுவது மார்ச் 1, 2, மார்ச் 27, 28, 29. அதிர்ஷ்ட திக்கு மேற்கு. அதிர்ஷ்ட வண்ணம் பச்சை மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 5, 3, 1 ஆகும். கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு, யார் இந்த கடக ராசியை சார்ந்தவர்கள்? அன்னையின் மீது அளவில்லாத பாசத்தை பொழிபவர்கள்.
நிர்வாக திறமையிலே கொடிக்கட்டி பறப்பவர்கள். ஞாபக சக்தி என்பது இவர்களுக்கு இயற்கையிலே பிறப்பிலே அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார்? புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4, ஆயில்யம் 1, 2, 3, 4. இந்த கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத கிரக நிலைகள் எப்படி இருக்கும்? தைரிய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கன்னியிலே கேது, சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 4வது இடத்திலே சந்திரன், கலஸ்திரஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்திலே செவ்வாய் சுக்கிரன், அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திலே சூரியன் புதன் சனி, பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திலே ராகு, தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திலே குரு என்ற கிரக நிலைகள் உள்ளன. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கிரக மாற்றங்கள் இந்த மார்ச் மாதத்திலே எப்படி இருக்கும்? 14/3/2024 அன்று செவ்வாய் பகவான் கலஸ்திரஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்தில் இருந்து அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திற்கு மாறுகிறார். 13/3/2024 அன்று சூரிய பகவான் அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார். 8/3/2024 அன்று சுக்கிர பகவான் கலஸ்திரஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்தில் இருந்து அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திற்கு மாறுகிறார். 2/3/2024 அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார். கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த மாதம் பல்வேறு நன்மைகள் உண்டாகும். கடினமான பணிகளை செய்து முடிக்கும் துணிச்சல் ஏற்படும். காரிய வெற்றியால் மனதிலே சந்தோஷம் உண்டாகும். இருக்கும் இடத்தை விட்டு வெளியே சென்று தங்க நேரிடும். தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக நடைபெறும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்துவதை பற்றி திட்டங்கள் செயல்படுத்துவீர்கள். பயணங்கள் சாதகமான பலனை தரும். பணிபுரிபவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். வேலையை பற்றிய கவலை நீங்கும். நிர்வாகத்தில் ஆதரவும் இருக்கும். கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்படும். கணவன் மனைவி அனுசரித்து செல்வது நல்லது. நண்பர்கள் உறவினரிடம் மனஸ்தாபம் உண்டாகலாம். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தை செய்ய முடிக்க கூடுதல் நேரம் உழைக்க வேண்டியது இருக்கும். பண வரத்து எதிர்பார்த்தபடி வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கடகராசியை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும். விளையாட்டுகளில் கவனம் செலுத்தவுடன் கல்வியிலும் கூடுதல் கவனம் நன்மை தரும். கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கலைத்துறையினருக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் காணப்படுவீர்கள். வெற்றிகள் நிறைய கிடைக்கும். தூரதேச பயணம் மேற்கொள்வீர். அரசியல்வாதிகளுக்கு வாக்கு கொடுக்கும் போது கவனமாக இருக்கவும். தேவையில்லாத இடங்களில் நிறைய பேச வேண்டாம். கவனமாக இருக்கவும். கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு புனர்பூசம் 4ஆம் பாதம்,
அதை அதனுடைய சொந்தக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எதிலும் வேகமாக செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மன திருப்தியை தரும். கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பூசம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் உங்களது ஆலோசனையை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்படுவார்கள். ஆன்மீக நாட்டம் உண்டாகும். வீண் அலைச்சல் ஏற்படலாம். மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியிலே ஆர்வம் உண்டாகும். புதிய வகுப்புகளில் சேர முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக ஆயில்யம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் சுபகாரியங்களில் கலந்து கொள்ள நேரிடலாம். காரிய வெற்றி உண்டாகும். இழுபறியாக இருந்தவை சாதகமாக முடியக்கூடும். தேவையற்ற கவலைகள் வந்து நீங்கும். உங்களை பற்றிய விமர்சனம் செய்து வந்தவர்கள் அதனை விட்டு விடுவார்கள். கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தெய்வீக பரிகாரங்கள் என்னென்ன கடைபிடிக்க வேண்டும். சரஸ்வதி தேவியை பூஜித்து வர காரியங்களில் வெற்றி உண்டாகும். கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றம் காணப்படும். அதற்ற கிழமைகள் ஞாயிறு புதன். கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 9, 10 ஆகும். அவர்களுடைய அதற்ற தினங்கள் 3, 4 மார்ச் 30, 31 ஆகிய தேதிகள் ஆகும். அதற்ற எண்கள் 2, 7, 1 ஆகும். அதிர்ஷ்ட வண்ணம் வெள்ளை, மஞ்சள், சிகப்பு. அதிர்ஷ்ட திக்கு வடக்கு. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு, யார் இந்த சிம்ம ராசிக்காரர்? அரசியல் துறையிலே புகுந்து விளையாடக்கூடியவர்கள், அரசாங்க பதவிகளை அலங்கரிக்க கூடியவர்கள், தலைமை பண்பு பிறவியிலே பெற்றவர் இந்த சிங்க ராசியை சார்ந்தவர்கள். இதிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார்? மகம் 1, 2, 3, 4, பூரம் 1, 2, 3, 4, உத்திரம் 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியதுதான் இந்த சிம்மராசி. சிம்மராசியின் மார்ச் மாத கிரக நிலைகளை இப்பொழுது ஆய்வு செய்வோம். தன வாக்கு குடும்பஸ்தானத்திலே, அதாவது கன்னியிலே கேது. தைரிய வீரிய ஸ்தானத்திலே சந்திரன், 3வது இடம் என்று அழைக்கப்படுகின்ற துலாமிலே. ரணம் ருணம் ரோகம் என்று சொல்லப்படுகின்ற 6வது ஸ்தானத்திலே மகரத்திலே செவ்வாய் சுக்கிரன். கலஸ்திர ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த கும்பத்திலே சூரியன் புதன் சனி. அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திலே ராகு. பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திலே குரு என்ற கிரக நிலைகள் சஞ்சாரத்தில் உள்ளன. மார்ச் மாத சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கிரக மாற்றங்களை இப்பொழுது கவனிப்போம். 14/3/2024 அன்று செவ்வாய் பகவான் ரணம் ருணம் ரோகம் என்று அழைக்கப்படுகின்ற மகர ராசியில் இருந்து கலஸ்திர ஸ்தானமாக அழைக்கப்படுகின்ற கும்பத்திற்கு மாறுகிறார். 13/3/2024 அன்று சூரிய பகவான் கலஸ்திர ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார். 8/3/2024 அன்று சுக்கிர பகவான்
ரணம் ருணம் ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற இடத்தில் இருந்து கும்பத்திற்கு கலஸ்திர ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 2/3/2024 அன்று புதன் பகவான் கலஸ்திர ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார். இப்பொழுது சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு மார்ச் மாத பலாபலன்கள். இந்த மார்ச் மாதம் லாபகரமாக இருக்கும், பணவரத்து அதிகரிக்கும், செயல்திறன் மேலோங்கும், இழுபறியாக இருந்து வந்த ஒரு சில விஷயங்கள் நல்ல முடிவுக்கு வரும். வீடு வாகனங்கள் வாங்கும் நிலை உருவாகும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும். விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழில் லாபம் தரும். வியாபார வளர்ச்சிக்கு புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் உள்ள பணம் கைக்கு கிடைக்கும். பயணங்களால் லாபம் கிடைக்கும். சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு மார்ச் மாதத்திலே குடும்பத்தில் தாய் வழி உறவினர்கள் மூலம் உதவி கிடைக்க பெறும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் சேரும். நல்லது கெட்டது அறிந்து செயல்பட்டு நன்மை கிடைக்க பெறுவீர்கள். பண வசதி கூடும். குழந்தைகளின் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். அவர்களிடம் அன்பு அதிகரிக்கும். பெண்கள் மனதிலே மகிழ்ச்சி உண்டாகும்படியான சூழ்நிலை உண்டாகும். சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம். மாணவர்களுக்கு எதையும் அவசரமாக செய்யாமல் யோசித்து செயல்படுவது நல்லது. கல்வியை பற்றிய கவலை குறை. சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலை துறையினருக்கு இந்த மார்ச் மாதம் நன்மைகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த கணக்கு நிலை மாறும். வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நன்மை தரும். அரசியல் துறையினருக்கு எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டும். வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவார்கள். லாபம் பெருகும். மேலிடத்தில் கனிவான பார்வை கிடைக்க பெறுவீர்கள். சிம்ம ராசியை சேர்ந்த மகம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் விலகும். கடன் பிரச்சனைகள் தீரும். ஆர்டர் பிடிப்பதிலே இருந்த கஷ்டங்கள் குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாக பணிகளை செய்து முடிப்பார்கள். மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். சிம்ம ராசியை சேர்ந்த பூரம் நட்சத்திரத்தை உடையவர்கள் இந்த மார்ச் மாதத்திலே பாதியிலே நின்று வீடு கட்டும் பணியை மீண்டும் தொடங்குவீர்கள். சிலர் புதிய வீட்டிற்கு குடிபுகுவார்கள். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். பிள்ளைகள் கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளை செய்வீர்கள். சிம்ம ராசியை சேர்ந்த உத்திரம் 1ஆம் பாதத்தை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மற்றவர்களுடன் கவனமாக பேசுவது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும். வீண் அலைச்சலை குறைக்கும். மாணவருடைய கல்வியிலே முன்னேற்றம் அடையும். தேவையான உதவிகள் கிடைக்கும். விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் பொழுது கவனம் தேவை. சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகாரங்கள். ஞாயிற்றுக்கிழமையிலே சிவனுக்கு வில்வ அர்ச்சனை செய்து வணங்க மனதிலே தைரியம் பிறக்கும். காரியத்திலே வெற்றி உண்டாகும். சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, புதன், வியாழன். சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 11, 12 என்பதை அன்பர்கள் மனதிலே நிறுத்த வேண்டும். அதிர்ஷ்ட தினங்களாக அழைக்கப்படுவது மார்ச் 5, 6. அதிர்ஷ்ட திக்கு கிழக்கு. அதிர்ஷ்ட வண்ணம் ஆரஞ்சு, சிகப்பு, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள்
148339 ஆகும். கன்னியா ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு, யார் இந்த கன்னி ராசியை சார்ந்தவர்கள்? நுணுக்கமான அறிவுக்கு பேர் போனவர்கள், எதையும் துல்லியமாக கணக்கிடும் ஆற்றலை பெற்றவர்கள், பெரிய பெரிய உயர்ந்த படிப்புகளை அனாவசியமாக படிக்கும் நுண் அறிவு படைத்தவர்கள் இந்த கன்னியா ராசியை சேர்ந்தவர்கள். இதிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார்? உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் 1, 2, 3, 4, சித்திரை 1, 2 என்று சொல்லப்பட்ட பாதங்களை உடையவர்கள்தான் கன்னியா ராசிக்காரர். இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாத கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை கணக்கிட்ட பிறகு இந்த பலாபலனை நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே ராசியிலே கேது, அதாவது கன்னி ராசியிலே கேது தனம், குடும்பம், வாக்கு என்று சொல்லப்படுகின்ற ஸ்தானமான துலாமிலே சந்திரன், பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 5வது வீட்டிலே, அதாவது மகரத்திலே செவ்வாய், சுக்கிரன், ரணம், ருணம், ரோகம் என்று அழைக்கப்படுகின்ற 6வது வீட்டிலே கும்பத்திலே சூரியன், புதன், சனி, கலஸ்திரஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீன ராசியிலே ராகு, அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திலே குரு என்ற கிரக நிலைகள் இந்த மார்ச் மாதத்திலே கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சஞ்சாரத்தில் உள்ளது. இப்பொழுது இந்த மார்ச் மாதத்திலே கன்னியா ராசி பெறுகின்ற கிரக மாற்றங்கள் என்னென்ன? 14/3/2024 அன்று செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து, அதாவது மகரத்தில் இருந்து ரணம், ருணம், ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திற்கு மாறுகிறார். 13/3/2024 அன்று சூரிய பகவான் ரணம், ருணம், ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து கலஸ்திரஸ்தானத்திற்கு, அதாவது மீனத்திற்கு மாறுகிறார். 8/3/2024 அன்று சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்தில் இருந்து ரணம், ருணம், ரோகம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திற்கு மாறுகிறார். 2/3/2024 அன்று புதன் பகவான் ரணம், ருணம், ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த கும்பத்தில் இருந்து கலஸ்திரஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார். இப்பொழுது கன்னியா ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் என்ன? இந்த மார்ச் மாதத்திலே புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். செயல்திறன் அதிகரிக்கும். ஆனால் பயணங்களின் போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்க பெறுவார்கள். பிரச்சனைகளை பேசியே தீர்த்து விடுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்பு கிடைக்க பெறுவார்கள். எதிலும் திட்டமிட்ட செயலாற்றுவதன் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டும் கிடைக்கும்.
கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்திலே இந்த மார்ச் மாதத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது அமைதியை தரும். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கும் முடிவுகளால் குடும்ப விஷயங்கள் சாதகமாக நடக்கும். பிள்ளைகளால் பெருமை சேரும். பெண்களுக்கு அடுத்தவர்கள் பேசுவதை காதில் வாங்காமல் தவிர்ப்பது நல்லது. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். மனதில் எதிர்கால பற்றிய சிந்தனை உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி வெற்றி பெற நண்பர்களுடைய உதவி கிடைக்கும். வீண் செலவுகளை குறைப்பது நல்லது. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையினருக்கு எடுக்கும் முயற்சிகள் சாதக பலனை தரும். கடன் பிரச்சனை தீரும். எதிர்ப்புகள் அகலும். தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் நீங்கும். அரசியல் துறையினருக்கு விடாபிடியாக செயல்பட்ட சில வேலைகளை முடிப்பீர்கள். நண்பர்களுடன் மனத்தாங்கள் வரும். யாருக்கும் சாட்சி கையெழுத்து இட வேண்டாம். வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும். மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும். கன்னியா ராசியை சேர்ந்த உத்திரம் 2, 3 பாதங்களை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் குடும்பத்திலே மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று மேலும் மன நிம்மதி ஏற்படும். தொல்லை தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலம் அனுகூல பலன்களும் உண்டாகும். கன்னியா ராசியை சேர்ந்த அஸ்தம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே துணிச்சலாக எதையும் செய்து முடித்து காரிய வெற்றியை அடைவீர்கள். மற்றவருடன் இருந்து வந்த பகை நீங்கும். பூர்வீக சொத்துக்களிலே இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். பண வரத்து கூடும். அரசாங்கத்தின் மூலம் லாபம் உண்டாகும். நீண்ட தூரம் பயணங்களால் சாதகமான பலன்கள் கிடைக்கும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சித்திரை 1, 2 பாதங்களை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வு நீங்கி விறுவிறுப்பு அடையும். வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும். தொழில் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி தொடர்பான கஷ்டங்கள் குறையும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய மார்ச் மாத பரிகாரம் என்னென்ன? நரசிம்மரை வணங்க மனதிலே தைரியம் உண்டாகும். எதிர்ப்புகள் அகலும். எதிலும் வெற்றி உண்டாகும். அதிர்ஷ்ட கிழமைகள் புதன், வெள்ளி, சந்திராஷ்டம தினங்கள். கன்னியா ராசியை பொறுத்த மாட்டில் மார்ச் 13, 14 என்பதை அன்பர்கள் நினைவில் இருத்த வேண்டும். அதிர்ஷ்ட தினங்களாக அழைக்கப்படுவது மார்ச் 7, 8 என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்ட திக்கு தெற்கு. அதிர்ஷ்ட வண்ணம் நீலம், பச்சை, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 5, 1, 6 ஆகும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் பலாபலனை நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே துலாம் ராசிக்காரர்கள் யார்? எடை போட்டு நடை போடுகின்றவர்கள். பிறரின் மனதிலே இருப்பதை புரிந்து அறிந்து தெரிந்து நடப்பவர்கள். அப்படிப்பட்ட துலாம் ராசியிலே இருக்கின்ற 9 பாதங்கள் யார்? சித்திரை 3, 4 பாதங்கள். சுவாதி 1, 2, 3, 4. விசாகம் 1, 2, 3 ஆகிய பாதங்களை அடங்கியதுதான் இந்த துலாம் ராசி. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கிரக நிலைகள் இந்த மார்ச் மாதத்திலே எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். ராசியிலே சந்திரன் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற
மகரத்திலே செவ்வாய் சுக்கிரன், பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திலே சூரியன் புதன் சனி, ரணம் ருணம் ரோகஸ்தானத்திலே ராகு, கலஸ்திரஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திலே குரு, அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கன்னியிலே, அதாவது 12வது இடத்திலே கேது. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மார்ச் மாத கிரக மாற்றங்கள் என்னென்ன? 14/3/2024 அன்று செவ்வாய் பகவான் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்தில் இருந்து பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திற்கு மாறுகிறார். 13/3/2024 அன்று சூரிய பகவான் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து ரணம் ருணம் ரோகம் என்று அழைக்கப்படுகின்ற 6வது ஸ்தானமாக திகழ்கின்ற மீனத்திற்கு மாறுகிறார். 8/3/2024 அன்று சுக்கிர பகவான் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்தில் இருந்து பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்துக்கு மாறுகிறார். 2/3/2024 அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து ரணம் ருணம் ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார். இப்பொழுது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே கிடைக்கின்ற பலாபலன்கள். இந்த மார்ச் மாதம் மனதிலே தெளிவு உண்டாகும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும். கடித போக்குவரத்து அனுகூலமான பலனை தரும். பயணம் லாபகரமாக இருக்கும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பங்குதாரர்களுடன் ஆலோசனை செய்து வியாபாரத்தை மேற்கொள்வது கூடுதல் லாபம் கிடைக்க வழி செய்யும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக பணியாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து முக்கிய முடிவுகள் எடுப்பது நன்மை தருவதாக இருக்கும். துலாம் ராசியை சேர்ந்த அவர்களுக்கு மார்ச் மாதத்திலே குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை காணப்படும். வாழ்க்கை துணை உங்களுக்கு பல விதத்திலும் உதவி செய்வார். உறவினர் வருகை இருக்கும். அவர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது. அனுபவபூர்வமான அறிவு திறனை பயன்படுத்தி எதிலும் வெற்றி காண்பீர்கள். பெண்களுக்கு உங்களது செயல்கள் மற்றவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. துலாம் ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே பெற்றோர் ஆசிரியர் கூறியபடி செயல்படுவது கல்வியில் வெற்றி பெற உதவும். மனோதைரியம் கூடும். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்தபடி வரவுகள் இருக்கும். வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மருத்துவ செலவுகள் குறையும். அரசியல் துறையினருக்கு கடந்த காலத்தில் உங்கள் வீட்டை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார். உறவு பலப்படும். தொலைபேசி தொடர்பின் மூலமாக சிலருக்கு புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சியில் ஈடுபடலாம். துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3-4 பாதங்களை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே உங்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். உற்றார் உறவினர்கள் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சியை அளிக்கும்.
துலாம் ராசியை சார்ந்த சேர்ந்த சுவாதி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடபுடலாக கைகூடி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சிலருக்கு தொலை தூரங்களில் நல்ல செய்திகள் வரும். பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதால் கடன்கள் அனைத்தும் குறைந்து சேமிப்பு பெருகும். துலாம் ராசியை சார்ந்த சேர்ந்த விசாகம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு குறிப்பாக 1, 2, 3 பாதத்தை அமைந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் குடும்பத்திலே மரியாதை கூடும். உங்களது வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையிலே மனம் விட்டு பேசி எடுக்கும் முக்கிய முடிவுகள் நன்மையை தரும். பிள்ளைகளின் நலனிலே அக்கறை காட்டுவீர்கள். துலாம் ராசியை சார்ந்த சேர்ந்த இந்த மார்ச் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகாரங்கள் என்ன? வைஷ்ணவி தேவியை வழிபட்டு வர நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். பண வரத்து கூடும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு வேலை. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 15, 16 ஆகும். அதை அன்பர்கள் கவனத்திலே நிறுத்த வேண்டும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட தினங்கள் மார்ச் 9, 10 ஆகும். அதிர்ஷ்ட திக்கு மேற்கு. அதிர்ஷ்ட வண்ணம் நீலம், வெள்ளை, பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 6, 9, 4, 8 ஆகும். விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்களை பார்ப்பதற்கு முன்பு யார் இந்த விருச்சிக ராசிக்காரர்? கோபம் அதிகம் உடையவர்கள் என்றாலும் கூட குணமும் அதிகமாக இருக்கக்கூடியவர்களும் இவர்கள்தான். சோதனை, ரோதனை, வேதனை என்பதை எல்லாம் கடந்து சாதனை செய்யக்கூடிய பொருத்தமான ராசி இவர்கள். இந்த ராசியிலே அடங்கிய 9 பாதங்கள் யார் யார்? விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 1, 2, 3, 4, கேட்டை 1, 2, 3, 4 ஆகிய 9 பாதங்களை உள்ளடங்கிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதத்திலே நிலவக்கூடிய கிரக நிலைகள் என்னென்ன? தைரிய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்திலே செவ்வாய், சுக்கிரன். சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திலே சூரியன், புதன், சனி. பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திலே ராகு. ரணம், ருணம், ரோகம் என்று அழைக்கப்படுகின்ற 6வது இடத்திலே குரு. லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கன்னியிலே கேது. அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 12வது இடத்திலே அதாவது துலாமிலே சந்திரன். விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மார்ச் மாத கிரக மாற்றங்கள் என்னென்ன? 14/3/2024 அன்று செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து அதாவது 3வது ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 4வது இடத்திலே கும்பத்திலே மாறுகிறார். 13/3/2024 அன்று சூரிய பகவான் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார். 8/3/2024 அன்று
சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மூன்றாவது ஸ்தானமாக திகழ்கின்ற கும்பத்தில் மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு மாறுகிறார். 2/3/2024 அன்று புதன் பகவான் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார். விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பலாபலன்கள், அதாவது மார்ச் மாதத்திலே நடக்கக்கூடிய பலாபலன்களை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். இந்த மார்ச் மாதம் வசதிகள் அதிகரிக்கும், மதிப்பு மரியாதை கூடும், ஆனால் வீண் செலவுகள் உண்டாகும். மனதிற்கு பிடிக்காத இடத்துக்கு சென்று வர வேண்டியது இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடந்து முடிந்து திறமையாக செயல்படுவீர்கள். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீர்கள். எதிலும் அவசரப்படாமல் இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஏற்கனவே செய்த திறமையான பணிகளுக்கு உரிய நற்பலனை பெறுவார். விருச்சிக ராசியை சேர்ந்த அவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் தன்மையாக பேசி பழகுவது நல்லது. தகப்பனாருடன் வீண் தகராறு ஏற்படலாம். கவனம் தேவை. கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் பேசி செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தரும். குழந்தைகளுடன் நிதானமாக பேசி அவர்களுக்கு எதையும் புரிய வைப்பது நல்லது. அவர்களது முன்னேற்றத்திற்காக பாடுபடுவீர்கள். விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே மனதிலே இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும். பயணங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய பயம் நீங்கும். குழப்பமில்லாத தெளிவான மனதுடன் பாடங்களை படித்து வெற்றி பெறுவீர்கள். விருச்சிக ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த மார்ச் மாதம் கௌரவம் உயரும். விரும்பிய பதவி கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். அலட்சிய போக்கை கைவிடுவது நல்லது. அரசியல் துறையினருக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். மதிப்பு மரியாதை சிறப்படையும். செல்வாக்கு ஓங்கும். நட்பு வட்டாரத்தில் குதூகூலம் ஏற்படும். விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சல் குறையும். மற்றவர்களின் மூலம் உதவி கிடைக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். விருச்சிக ராசியை சேர்ந்த அனுஷம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் வாழ்க்கையிலே சந்தோஷம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் கௌரவமும் அந்தஸ்தும் உயரும். துக்கமும் துன்பமும் நீங்கும். காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கி சாதகமாக நடந்து முடியும். தேவையற்ற மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும். வீடு பூமி மூலம் வரவேண்டிய வருமானம் தாமதப்படலாம். விருச்சிக ராசியை சேர்ந்த கேட்டை நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் வாழ்க்கை துணையுடன் விவாதம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து நல்லது. உத்தியோகத்தில் இருப்பது வீண் அலைச்சலையும் காரிய தாமதத்தையும் சந்திக்க வேண்டியது இருக்கும். ஜாக்கிரதை. விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள் இந்த மார்ச் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய ஆன்மீக குறிப்பு: காசி விசாலாட்சியை வழிபட எதிர்ப்புகள் அகலும். காரிய தடை நீங்கும். விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் வெள்ளி.
இவர்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 17, 18, 19 என்பதை அன்பர்கள் நினைவில் நிறுத்தி பயன்படுத்த வேண்டும். இவர்களுடைய விருச்சக ராசியை சேர்ந்தவர்களுக்கு சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட தினங்கள் 11 மார்ச், 12 மார்ச் ஆகும். அதிர்ஷ்ட திக்கு வடக்கு. அதிர்ஷ்ட வண்ணம் சிகப்பு, மஞ்சள், ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 6, 3 ஆகும். தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்களை பார்ப்பதற்கு முன்பு, யார் இந்த தனுசு ராசிக்காரர்? பக்திதான் எங்கள் சக்தி, மேலும் குறி வைத்து எப்படி அந்த வில்லை பயன்படுத்துகிறார்களோ அதுபோல குறிக்கோளோடு வாழும் தனுசு ராசிக்காரர்களே, இதிலே உள் அடங்கிய 9 பாதங்கள் யார் யார்? மூலம் 1, 2, 3, 4, உராடம் 1, 2, 3, 4, உத்திராடம் 1 என்று சொல்லப்பட்ட இந்த தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மார்ச் மாத கிரக நிலைகள். தன ஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்திலே செவ்வாய், சுக்கிரன். தைரிய வீரிய ஸ்தானத்திலே சூரியன், புதன், சனி, அதாவது கும்பத்திலே. சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திலே ராகு. பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 5வது இடத்திலே மேஷ ராசியிலே குரு. தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கன்னியிலே கேது. லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற துலாமிலே சந்திரன் என்ற கிரக நிலைகள் உள்ளன. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத கிரக மாற்றங்கள் என்னென்ன? 14/3/2024 அன்று செவ்வாய் பகவான் தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்தில் இருந்து தைரியம், வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்துக்கு மாறுகிறார். 13/3/2024 அன்று சூரிய பகவான் தைரிய, வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற இடத்தில் இருந்து, அதாவது கும்பத்தில் இருந்து சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார். 8/3/2024 அன்று சுக்கிர பகவான் தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற இடத்தில் இருந்து, அதாவது மகரத்தில் இருந்து தைரியம், வீரியம் என்று அழைக்கப்படுகின்ற 3வது ஸ்தானம் கும்பத்திற்கு மாறுகிறார். 2/3/2024 அன்று புதன் பகவான் தைரிய, வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார். தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும்? இந்த மார்ச் மாதத்திலே புத்தி கூர்மையுடன் எதையும் செய்வீர்கள். எதிர்காலம் தொடர்பான திட்டங்கள் மனதிலே தோன்றும் எதையும் முன்னேற்பாடோடு செய்வீர்கள். விவேகம் உண்டாகும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் இழுபறியான நிலை காணும்.
வீண் அலைச்சல், எதிர்பாராத செலவு உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகாரிகள் கூறிய வேலையை செய்து முடிப்பதிலே தாமதம் ஏற்படும். சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்ல. தனுசு ராசியை சேர்ந்த அந்த மார்ச் மாதத்திலே அவர்களுடைய குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலம். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஆடை ஆபரணம் வாங்க நேரிடும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் விருந்து நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவீர். தனுசு ராசியை சேர்ந்த இந்த மார்ச் மாதத்திலே வழக்குகளிலே சாதகமான போக்கு காணப்படும். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த ஒரு காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எதையும் புத்தி சாதுரியத்துடன் பயன்படுத்தி சமாளிப்பீர்கள். தனுசு ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே பாடங்களில் படிப்பதில் ஆர்வம் உண்டாகும். ஆசிரியர்களுடைய ஆதரவுடன் படித்து தேர்வில் வெற்றி பெறுவீர்கள். தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த மார்ச் மாதம் சிறப்பாக இருக்கும். தாமதமாகி வந்த வாய்ப்புகள் அனைத்தும் திரும்ப கிடைக்கும். சமூக சேவையில் உள்ளோருக்கு சமூக அந்தஸ்து உயரும். அரசியல் துறையினருக்கு கொடுக்கல் வாங்கலிலே இருந்த பிரச்சனை தீரும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கும். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். அரசாங்கத்தின் மூலம் லாபம் ஏற்படும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்கும். தனுசு ராசியை சேர்ந்த மூலம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் தொழில் வியாபார போட்டிகள் குறையும். பண வரத்து இருக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். உறவினர்கள் வருகை இருக்கும். குடும்ப செலவு அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களின் போது கவனம் தேவை. தனுசு ராசியை சேர்ந்த பூராடம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் அடுத்தவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவு எடுப்பது நல்லது. பண வரத்தும் திருப்தி தரும். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. புதிய நபர்களிடம் எச்சரிக்கை தேவை. தனுசு ராசியை சேர்ந்த உத்திராடம் 1ஆம் பாதம் உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு வேலைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும். மனதிலே தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும். துணிச்சலோடு எந்த காரியத்தையும் ஈடுபட்டு சாதகமாக செய்து முடிப்பீர்கள். தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகாரம். நவ கிரகத்திலே குருவை நெய் தீபம் ஏற்றி வணங்கி வருவதுடன் மன அமைதியை அது தரும். எல்லா நன்மைகளையும் நீங்கள் பெறுவீர்கள். அதற்ற கிழமைகள் திங்கள், செவ்வாய், வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு மார்ச் 20, 21 என்பதை அன்பர்கள் நினைவில் நிறுத்த வேண்டும். அதற்ற தினங்களாக எடுத்து கொள்ளப்பட வேண்டியது மார்ச் மாதம் 13, 14 என்ற தேதிகளாகும். இவர்களுக்கு ராசியான திக்கு கிழக்கு. ராசியான வண்ணம் மஞ்சள், பச்சை, ஆரஞ்சு. ராசியான எண்கள் 3, 6, 9, 5 ஆகும். மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு யார் இந்த மகர ராசிக்காரர்கள்?
தகரத்தையும் தங்கமாக்கும் ரசவாத வித்தை தெரிந்தவர்கள். மகர ராசி அனைத்து ராசிகளிலும் சிகர ராசி என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு உழைப்பால் உயர்ந்து முன்னேறக்கூடியவர். இவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்களை பார்ப்பதற்கு முன்பு இதிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார்? உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் 1, 2, 3, 4, அவிட்டம் 1, 2 என்ற பாதங்களை உடையவர்கள்தான் மகர ராசி. இந்த மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே உள்ள கிரக நிலைகள் என்ன? ராசியிலே, அதாவது மகர ராசியிலே 1வது இடத்திலே செவ்வாய் சுக்கிரன். தனம், வாக்கு, குடும்பம் என்று அழைக்கப்படுகின்ற 2வது இடத்திலே கும்பத்திலே சூரியன், புதன், சனி. தைரிய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 3வது இடத்திலே, அதாவது மீனத்திலே ராகு. சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 4வது இடத்திலே மேஷத்திலே குரு. பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 9வது இடத்திலே கன்னியிலே கேது. தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற துலாமிலே சந்திரன் என மார்ச் மாதத்திலே கிரக சஞ்சாரங்கள் உள்ளன. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கிரக மாற்றங்கள் இந்த மார்ச் மாதத்திலே எந்தெந்த திகதியில் நடக்க இருக்கிறது? 14/3/2024 அன்று செவ்வாய் பகவான் ராசி என்று அழைக்கப்படுகின்ற மகரத்தில், அதாவது 1வது இடத்தில் இருந்து தனம், வாக்கு, குடும்ப ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திற்கு மாறுகிறார். 13/3/2024 அன்று சூரிய பகவான் தனம், வாக்கு, குடும்ப ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து தைரியம், வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார். 8/3/2024 அன்று சுக்கிர பகவான் ராசியிலே இருந்து மகரத்தில் இருந்து தனம், வாக்கு, குடும்பம் என்று அழைக்கப்படுகின்ற 2வது இடத்திலே, அதாவது கும்பத்திற்கு மாறுகிறார். 2/3/2024 அன்று புதன் பகவான் தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற இடத்தில் இருந்து, அதாவது கும்பத்தில் இருந்து தைரியம், வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார். மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் நண்பர்களுடன் சேர்ந்து செய்யும் காரியம் சாதகமான பலனை தரும். திட்டமிட்டு செய்யும் பயணங்கள் வெற்றி பெறும். செலவு செய்வது பற்றி யோசனை செய்து தேவை என்றால் மட்டும் செய்வீர்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் கூடுதல் முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்தபடி நடந்து முடியும். பயணங்கள் செல்ல நேரிடலாம். புத்தியை பயன்படுத்தி வியாபாரத்தில் புதுமையை செய்வது பற்றிய ஆலோசனையில் ஈடுபடுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் கிடைக்கலாம். மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே குடும்பத்திலே வாக்குவாதங்கள் உண்டாகலாம். வாழ்க்கை துணையையும் குழந்தைகளிடம் அனுசரித்து செல்வதும் நல்லது. குடும்பத்திற்காக கூடுதல் உழைக்க வேண்டியது இருக்கும். பெண்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கால தாமதம் ஏற்படும். திட்டமிட்டு செயல்படுவது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும்.
மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே குறிப்பாக மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய திட்டங்கள் மனதிலே தோன்றும். கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள். கலைஞர்களுக்கு தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகளை பெறலாம். புகழ் பாராட்டு வந்து சேரும். நற்பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாகும். எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். அரசியல் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலும் அதே நேரத்தில் விழிப்புடன் செயல்படுவது நன்மையை தரும். இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நன்றாய் நடந்து முடியும். கையிருப்பும் கூடும். மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள் உடையவர்கள் இந்த மார்ச் மாதத்திலே நிம்மதியும் சுகமும் அதிகமாகும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டியது இருக்கலாம். பண வரத்து திருப்திகரமாக இருக்கும். பல வகையிலும் பிறர் உதவி கிடைக்க விரும்பி புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. மகர ராசியை சேர்ந்த திரு ஓணம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும். உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. எல்லா விதமான காரியங்களும் சாதகமான பலனை தரும். பண வரத்து திருப்தி தரும். பக்தியிலே நாட்டம் ஏற்படும். பண வரத்தும் அதிகரிக்கும். மகர ராசியை சேர்ந்த அவிட்டம் 1, 2 பாதம் உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எதிர்ப்புகள் அகலும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். உதவிகளை செய்து மன திருப்தி அடைவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற எடுக்கும் முயற்சிகள் சாதகமாய் முடியும். மனதிலே இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி திருப்தி நிலவும். பண வரவு எதிர்பார்த்தபடி வந்து சேரும். மகர ராசியை சேர்ந்த இந்த மார்ச் மாதத்திலே அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகாரங்கள் என்னென்ன? சனி பகவானை தீபம் ஏற்றி வணங்கி வழிபட உடல் ஆரோக்கியம் பெறும். கஷ்டங்கள் வரும். மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, செவ்வாய், புதன். மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்பது மார்ச் 22, 23, 24 ஆகும். அன்பர்கள் நினைவில் இருத்த வேண்டும். மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட தினங்கள் மார்ச் 15, 16 ஆகும். அதிர்ஷ்டத்திற்கு தெற்கு. அதிர்ஷ்ட வண்ணம் நீலம், பச்சை, வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 8, 4, 6, 1 ஆகும். கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு, யார் இந்த கும்ப ராசிக்காரர்கள்? ராசியிலே கம்பம் என்று சொல்வது போல கொடிக்கட்டி பறப்பார்கள். சத்தம் போடாத சாதனையை செய்பவர். இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள். அவிட்டம் 3, 4 பாதங்கள். சதயம் 1, 2, 3, 4. புரட்டாதி 1, 2, 3 பாதங்களை உடையவர்கள் தான் கும்பராசியை சார்ந்தவர்கள், சேர்ந்தவர்கள். இந்த கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு மார்ச் மாத கிரக நிலைகள் என்னென்ன? அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற இடத்திலே செவ்வாய், சுக்கிரன், அதாவது மகரத்தில். ராசியிலே கும்ப ராசியிலே சூரியன், புதன், சனி. தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திலே ராகு. தைரிய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திலே குரு. அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கன்னியிலே 8வது இடத்திலே கேது.
பாக்கிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற துலாமிலே சந்திரன் என்று மார்ச் மாத கிரக நிலைகள் சஞ்சாரத்தில் உள்ளது. கும்ப ராசியை சேர்ந்த அந்த ராசியின் கிரக மாற்றங்கள் இந்த மார்ச் மாதத்திலே என்னென்ன? 14/3/2024 அன்று செவ்வாய் பகவான் அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 12வது இடத்திலே இருந்து, அதாவது மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு ராசிக்கு மாறுகிறார். 13/3/2024 அன்று சூரிய பகவான் ராசியிலே, அதாவது கும்பத்தில் இருந்து தனம் வாக்கு குடும்பம் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு 2வது இடத்திற்கு மாறுகிறார். 8/3/2024 அன்று சுக்கிர பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து 12வது இடத்தில் இருந்து மகரத்தில் இருந்து ராசிக்கு கும்ப ராசிக்கு மாறுகிறார். 2/3/2024 அன்று புதன் பகவான் ராசியில் இருந்து, அதாவது கும்பத்தில் இருந்து தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார். கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும்? தொழில் தொடர்பான விஷயங்களில் தீர ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வருவீர்கள். பலராலும் செய்ய முடியாத காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கும் நிலை வரலாம். பணவரத்து திருப்தி தரும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் இருக்கும். வாடிக்கையாளர்களிடம் சாமர்த்தியமாக பேசுவதன் மூலமாக கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு வியாபார வளர்ச்சி இந்த மார்ச் மாதத்திலே வரும். அடுத்தவர்கள் கூறும் ஆலோசனைகளை ஏற்கும் பொழுது கவனம் தேவை. அவற்றை ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது. பணிபுரிபவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். வேலைகளுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வேலை கிடைக்கலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும். முக்கிய நபர்களின் அறிமுகத்தால் நன்மை உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே சுமூகமான நிலை காணப்படும். பிள்ளைகளுக்கான கூடுதல் நேரம் செலவு செய்ய வேண்டியது இருக்கும். கும்ப ராசியை சேர்ந்த பெண்களுக்கு மார்ச் மாதத்திலே பணவரத்து அதிகரிக்கும். எந்த ஒரு காரியமும் லாபகரமாய் நடந்து முடியும். செயல்திறன் கூடும். மாணவர்களுக்கு பாடங்களை மன நிறைவுடன் படிப்பீர்கள். கூடுதல் மதிப்பெண் பெற முயற்சி வெற்றி அடையும். கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைஞர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே உற்சாகத்துடன் செயல்பட்டு கொடுத்த வாக்கினை காப்பாற்றி விடுவீர்கள். பண வரவு தாராளமாக இருக்கும். தேவையான பண வாய்ப்புகள் வரும். அரசியலிலே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும். குறிப்பிட்ட சிலர் உங்களுக்கு பேசுவார்கள். உங்களுக்காகவே பேசுவார்கள். நற்காரியங்களில் ஈடுபட்டு பேரும் புகழும் கிடைக்க பெறுவீர்கள். கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3-4 பாதங்களை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே பயணங்கள் செல்ல நேரிடலாம். வாக்கு வன்மையால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழிலிலே வியாபாரத்திலே இருந்து வந்த போட்டிகள் விலகும். பணியாட்களின் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். சரக்குகளை பாதுகாக்க வைப்பது நல்லது. கும்ப ராசியை சேர்ந்த சதயம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். எந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகூலமும் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும்.
கும்பராசியை சார்ந்த சேர்ந்த புரட்டாதி நட்சத்திரத்தின் 1, 2, 3 பாதங்களை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் குழந்தைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சி தரும். சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவி கிடைக்கும். கும்பராசியை சார்ந்த சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகாரங்கள். மாரியம்மனை தீபம் ஏற்றி வழிபட எல்லா துன்பங்களும் நீங்கும். காரிய வெற்றி உண்டாகும். கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், புதன், வெள்ளி. கும்பராசியை சார்ந்த சேர்ந்த இவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 25, 26 நாட்களிலே அன்பர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும். அதிர்ஷ்ட தினங்கள் மார்ச் 17, 18, 19. அதிர்ஷ்ட திக்கு மேற்கு. அதிர்ஷ்ட வண்ணம் நீலம், பச்சை, வெள்ளையாகும். அதிர்ஷ்ட எண்கள் 4, 8, 1, 6, 5 ஆகும். மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மார்ச் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு, யார் இந்த மீன ராசிக்காரர்? மீனானது தண்ணீரிலே எப்பொழுதும் நீந்தி கொண்டு இருப்பதைப் போல சதா சிந்தித்து கொண்டும் உழைத்து கொண்டும் இருப்பவர்கள்தான் மீன ராசியை சார்ந்தவர். பக்தியின் மூலம் தங்கள் சக்தியை காட்டக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்களை பார்ப்பதற்கு முன்பு அதிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார்? புரட்டாதி 4, உத்தரட்டாதி 1, 2, 3, 4 பாதங்கள், ரேவதி 1, 2, 3, 4 பாதங்கள். ஆக மொத்தம் 9 பாதங்களை உள்ளடக்கியவர்கள்தான் இந்த மீன ராசிக்காரர்கள். இவர்களுடைய மார்ச் மாத கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை இப்பொழுது பார்க்கலாம். ராசியிலே மீனத்திலே ராகு, தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 2வது இடத்திலே மேஷத்திலே குரு, கலஸ்தரஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கன்னியிலே 7வது இடத்திலே கேது, அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற துலாமிலே சந்திரன், லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்திலே செவ்வாய், சுக்கிரன், அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 12வது இடத்திலே அதாவது கும்பத்திலே சூரியன், புதன், சனி என்ற கிரக நிலைகள் உள்ளன. மேலும் இந்த மார்ச் மாதத்திலே நடக்க இருக்கும் கிரக மாற்றங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி என்பதை இப்பொழுது பார்க்கலாம். 14/3/2024 அன்று செவ்வாய் பகவான் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திற்கு மாறுகிறார். 13/3/2024 அன்று சூரிய பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து மீன ராசிக்கு மாறுகிறார். 8/3/2024 அன்று சுக்கிர பகவான் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திற்கு மாறுகிறார். 2/3/2024 அன்று புதன் பகவான் அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து மீன ராசிக்கு மாறுகிறார். மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மார்ச் மாத பலாபலன்கள்
எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். இந்த மார்ச் மாதத்திலே தொட்ட காரியங்கள் வெற்றியில் முடிந்தார். கடுமையான முயற்சிகள் தேவைப்படும், பண வரத்து கூடும், புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள், தொழில் வியாபாரம் வேகம் பிடிக்கும், புதிய ஆர்டர்கள் கிடைக்கும், தொழில் வியாபாரத்தை பற்றி மனதிலே இருந்த கவலைகள் நீங்கி உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகத்தில் கொடுத்த வேலைகளை சிறப்பாக முடிப்பார்கள். அலுவலக வேலையாக வெளியூர் செல்ல நேரிடலாம். மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருப்பவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற மன வருத்தம் உண்டாகலாம், கவனம் தேவை. மருத்துவம் தொடர்பான செலவும் ஏற்படலாம். ஆயுதம், நெருப்பு ஆகியவற்றை கையாளும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. மீன ராசியை சார்ந்த சேர்ந்த பெண்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களோடு சக மாணவர்களாக பழகும் போது கவனம் தேவை. கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது நல்லது. மீன ராசியை சார்ந்த சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த மார்ச் மாதத்திலே பணவரவு ஏற்ற இறக்கமாக இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு முன்பு ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது அவசர முடிவு எடுக்க தூண்டும். அரசியல் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாகும். எடுத்திருக்கும் அரசாங்க வேலைகள் மூலம் நன்மைகள் உண்டாகும். மீன ராசியை சார்ந்த சேர்ந்த புரட்டாதி 4ஆம் பாதத்தை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எதிர்பார்த்த லாபம் வரும். தொழில் போட்டிகள் நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர் வாக்குவன்மையால் காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். குடும்பத்தில் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தரட்டாதி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பணவரத்து அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முயல்வீர்கள். உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும். தொழில் விரிவாக்கம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். மீன ராசியை சார்ந்த சேர்ந்த ரேவதி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீர்கள். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய வேலைகள் திருப்திகரமாக நடந்து முடியும். சுபகாரியங்கள் நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண காரியங்கள் கைகூடும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நிலவும். மீன ராசியை சார்ந்த சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகாரங்கள் என்ன? தட்சிணாமூர்த்தியை வேளக்கிழமையிலே நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது வெற்றிக்கு உதவும். கடன் பிரச்சனை குறையும். கல்வியில் வெற்றி கிடைக்கும். மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அதற்ற கிழமைகள் ஞாயிறு, வியாழன், வெள்ளி. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 1, 2, மேலும் மார்ச் 27, 28, 29 என்பதை மனதிலே நினைவிலே நிறுத்த வேண்டும். மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அதற்ற தினங்கள் மார்ச் 20, 21 ஆகிய தேதிகளாகும். அதற்ற திக்கு வடக்கு. அதற்ற வண்ணம் மஞ்சள், சிகப்பு, ஆரஞ்சு, மேலும் பச்சை. அதற்ற எண்கள் 3, 9, 1, 5 ஆகும். அன்பர்களுடைய கவனத்திற்கு தினமும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் மார்ச் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது என்பதை மனதிலே நிறுத்தி கொண்டு கூடுதலாக ஒவ்வொரு மதியமும் 2 மணி அளவில் தினப்பலன்
ராசி பலன் சொல்லப்படுகிறது. அதையும் கேட்டு அதிகபட்ச நன்மைகளை நீங்கள் பெறும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மேலும் இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.